மாதிரி வந்து இந்த ஸ்டோன்ஸ்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? ஹாப்பி மார்னிங். இன்றைக்கி வந்து ஒரு ஃப்ரைடே அன்னைக்கு எடுத்துகிட்ருக்கேன் ஒரு ரொட்டீன் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்க போகிறோம். ஸோ இந்த வ்ளாக் வந்து சூப்பராக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ வந்து பிரணவக்குட்டி ஸ்கூல் கிளம்பிட்டான். ஸோ அவனோட ஒர்க் எல்லாமே வந்து முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல் அந்த க்ளீன் பண்ணிவிட்டு நம்மளோட அதுக்கு அப்புறம் இருக்கிற சின்ன சின்ன வேலைகள் எல்லாமே வந்து முடிச்சாச்சு. அண்ட் இன்றைக்கி ஃப்ரைடேன்றதால ஆஸ் யூஷுவல் வீட்டில் பூஜையும் இருக்கும். ஸோ ஒரு கொரியர் வந்துச்சு, அதை வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். ஸோ ரொம்ப சூப்பரான ஒரு கொரியரு. என்னம்மா அப்படின்னு கேட்குறீங்களா? ரிவ்யூலாம் கிடையாது. நான் வந்து சரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்றதுக்காக வாங்கினேன். ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கும் தெரியாது. நான் பார்த்தேன், எனக்கு பிடிச்சிருந்தது. சரி நம்மளும் அதே மாதிரி கொஞ்சம் ஒர்க் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அப்படின்ட்டு வாங்கினேன். ஒரு குட்டி பாக்ஸ் தான். ஓகே, அந்த பிக்சரில் இருக்கிற மாதிரி வந்து இந்த ஸ்டோன்ஸ்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சூப்பரான ரெசிபிஸ் அந்த குட்டி குட்டியாக இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த வ்ளாகில் இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த பேக்கிங்கில் மொத்தம் வந்து 5 பேக்கெட் சின்னதாக கொடுத்துருக்காங்க. ஒன்றுத்தில் 50 இருக்குமா, அது 100 இருக்குமான்றது தெரியல. ஆனால் இது தாராளமாக வந்து ஒரு 4-5 ப்ளவுஸ் நம்ம டிசைன் பண்ணலாம், அந்த மாதிரி இருக்கும். இது ப்ளவுஸ் தான் இல்லை, சுடிதாருக்கெலாம் சூப்பராக பண்ணலாம். உங்கள்கிட்ட ப்ளைனாக ஏதாவது இருந்துச்சு அந்த ரேன் மெட்டீரியல் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டோன்ஸ்லாம் வாங்கி நம்ம அழகாக அரேஞ்ச் பண்ணலாம். உங்களுக்கு அதெல்லாம் நான் எப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். நான் இது எதுக்காக வாங்கினேன் அப்படின்னு உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். நிறைய பார்த்திங்கன்னா அழகழகாக டிசைன் பண்ணலாம். இதில் ஸ்டோன்லேயே வந்து இன்னும் நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு. பட் எனக்கு இந்த மாதிரி தான் வேணும், அந்த ஒயிட் கலரில் கோல்டன் கலர் கவர் பண்ண மாதிரி வேணும் அப்படின்றதுக்காக நான் இதை வாங்கினேன். ஒன்று ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கும், ஒன்று திலகம் ஷேப்பில் இருக்கும், இன்னொன்று வந்து சர்க்கிள், இந்த மாதிரி எல்லாமே வித்தியாசமாக வந்து இருக்கும். ஸ்கொயர் ஷேப்பில் ஒன்று இருக்கும். இது ஒட்டுறதுக்கு அதோடு சேர்த்து க்ளூ வந்து கொடுத்துட்றாங்க. இந்த க்ளூ வந்து நம்ம போடும்போது ஐ திங்க் ஒயிட்டாக இருக்கும், அதுக்கப்புறம் காஞ்சிடும், அதில் இருக்கிறது தெரியாது, அந்த மாதிரி இருக்கும். ஸோ இதோட நமக்கு க்ளூவும் வந்துடும். ஸோ இது எப்படி யூஸ் பண்ணணும்னு கொஞ்சம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. நான் இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு நான் கிளியராக வந்துச்சுன்னா நெக்ஸ்ட் வ்ளாகில் ஷேர் பண்ணுறேன். ஸோ உங்கள்கிட்ட டிசைன் பெருசாக இல்லாமல் மைல்டாக இருக்கிற டாப்பு குர்தாஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா சூப்பராக டிசைன் பண்ணலாம். நான் உங்களுக்கு அதெல்லாம் நெக்ஸ்ட் வ்ளாகில் பண்ணுறேன். அண்ட் வந்து ப்ளவுஸ்லேயும் பார்த்திங்கன்னா நல்லா அழகாக ரெடி பண்ணலாம். ஓகே, இதை எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட்டு இது ஆக்சுவலாக ஒரு ஃப்ரைடே அன்றைக்கி எடுத்த வ்ளாக் தான். ஃப்ரைடேன்றதுனால நம்ம வீட்டில் எப்போவுமே பூஜை இருக்கும். ஸோ இங்கே சுவாமிகிட்ட எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு, பூஜை எல்லாமே வந்து முடிஞ்சுது. இன்றைக்கி நைவேத்தியம் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரிசி தேங்காய் பாயசம் பண்ணோம். ஸோ அந்த ரெசிபி நான் ஷேர் பண்ணியிருப்பேன். மேபி லிங்க் இருந்துச்சுன்னா உங்களுக்கு நான் பின் பண்ணுறேன். சூப்பராக இருக்கும். ஏன்னா ஃப்ரைடே ஏதாவது ஒரு ஸ்பெஷல் நைவேத்தியம் ரெடி பண்ணுவோம். இன்றைக்கி வந்து அரிசி தேங்காய் பாயசம். அண்ட் பிரணவ் வந்து ரொம்ப அழகான ஒரு விஷயம் ரெடி பண்ணியிருந்தா, உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள். ஸோ அவன் வந்து நிறைய அந்த க்ளே ஆர்ட்லாம் பண்ணுவான். இந்த சிவலிங்கம் வந்து பிரணவ் குட்டி ரெடி பண்ணது. இந்த ஆட்ரே க்ளேயில் ரெடி பண்ணது, வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் இல்லையா, அந்த க்ளே அவ்வளோ அழகாக ரெடி பண்ணி விபூதி பட்டுலாம் போட்டு சூப்பராக ரெடி பண்ணியிருந்தேன். ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் சுவாமிகிட்ட வச்சுட்டேன். அண்ட் பட்டாணிலாம் கொஞ்சம் உரிச்சு வைக்கிற வேலை இருந்தது. ஸோ இந்த கீரை ஆயிடுது, பட்டாணி இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு ஃப்ரீ டைம் இருக்கும்போது பொறுமையாக ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா நமக்கு குக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதை வச்சு சூப்பரான ஒரு சப்பாத்திக்கு ஒரு சைட் டிஷ் வந்து ரெடி பண்ண போகிறேன். உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நான் இது வரைக்கும் நான் வீடியோவில் போஸ்ட் பண்ணதில்லை, பார்க்கலாம். இன்றைக்கி லன்ச்சு எப்பொழுதும் போல் வந்து பருப்பு, கீரை, வெண்டைக்காய் அண்ட் ரசம், சூப்பரான குழம்பு ரெடி பண்ண போகிறோம். என்னென்னா வெந்தய குழம்பு. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ வெந்தய குழம்புக்கு பருப்பு, கீரை அண்ட் வெண்டைக்காய் எல்லாமே சூப்பராக இருக்கும். ஒரு ஷிஃப்ட் பட்டாணி வந்து வேக வச்சாச்சு. பேலன்ஸ் தான் நான் பாக்ஸில் எடுத்து போட்டு வச்சுருக்கேன். கடுகு, உளுத்தம்பருப்பு, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காய பவுடர்லாம் போட்டு நல்லா வந்து வாசனை அளவுக்கு வதக்கிட்டு நம்ம வேக வச்சு வச்சுருந்தா பச்சை பட்டாணியும் அதோடு ஆட் பண்ணி கொஞ்சம் உப்பு அண்ட் மேலே வந்து பெப்பர் போட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். இதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மசாலாலாம் போடுறதை விட வெறும் கடுகு, உளுத்தம்பருப்பு, சின்ன வெங்காயம் தாளிப்பே வந்து அந்த பெப்பர் டேஸ்ட்டோட சூப்பராகவே இருக்கும். அதனால் அதையும் ரெடி பண்ணியாச்சு. ஸோ லஞ்சு சாப்பிட்ற வரைக்கும் வெயிட் பண்ணாமல் அப்பப்போ ஏதாவது இடையில இந்த மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் வந்து இருக்கும் வீட்டில் எப்போவுமே. இன்றைக்கி வந்து குட்டி ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா பச்சை பட்டாணி ஃப்ரை தான்.
இது நம்ம ரைஸ்க்குலாம் அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குமான்னு தெரியாது, ஏன்னா நம்ம மசாலா எதுவும் வந்து காரம்லாம் போடலை. சும்மா சாப்பிடவே வேறு லெவலில் இருக்கும். அதில் பெப்பரும் வந்து தூவியாச்சு, மிக்ஸ் பண்ணிவிட்டு சாப்பிட வேண்டியதுதான். ஹேர் ஃபால் ப்ராப்ளம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நான் கொஞ்ச நாளாக இதை நான் ஃபாலோ பண்ணுறேன். நம்மளோட ஹேர் பேக் ப்ளஸ் கொஞ்சம் ஃபுட்டில் கருவேப்பிலை வந்து அதிகமாக எடுத்துக்கிறது நல்லது. தனியாக நம்மளால் சாப்பிட முடியாது. ஸோ இந்த மாதிரி நம்ம எது பண்ணாலும் கருவேப்பிலை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டு அதோடு சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கு. அண்ட் வெண்டைக்காய் ரெடி ஆகிறதுக்குள்ளே நம்ம குழம்புக்கு தேவையான பொருள் வந்து பார்த்துடலாமா. 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் வெந்தயம், ரெண்டுத்தையுமே நல்லா வறுத்துட்டு எடுத்து வச்சுருக்கோம். இது மிக்ஸி ஜாரில் பொடிச்சு எடுத்து வச்சுக்கணும். அண்ட் நெக்ஸ்ட்டு முக்கியமான இன்க்ரீடியன்ட்ஸ் என்ன அப்படின்னா, நம்ம இந்த அரைக்க வேண்டியது பொடி பண்ண வேண்டியதெல்லாம் ரெடி பண்ணிட்டோன்னா குழம்பு ரொம்பவே ஈஸி. ஒரு கப் அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன், பெரிய கப் அளவுக்கு. இதை நல்லா அரைச்சி ஃபில்டர் பண்ணி நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக தேங்காய் பால் வந்து எடுக்க போகிறோம். அதுவும் திக்கான தேங்காய் பாலாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் தண்ணியை எடுத்துட வேண்டாம், திக்கான தேங்காய் பால் எடுத்துக்கலாம். அந்த குழம்பு வந்து அம்மாவே சொல்லுவாங்க, ஏன்னா அவங்களோட ஸ்பெஷல் தான் இந்த ரெசிபி. இது வந்து நான் லதாஸ் குக் புக் அவங்கள பார்த்து தான் நான் பண்ணேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க சேனல், நான் ரொம்ப விரும்பி பார்ப்பேன். சரி அவங்களோட பார்த்தேன், அது மாதிரி பண்ணலான்ட்டு ட்ரை பண்ணலான்ட்டு. எப்படி இருக்கோ தெரியல, அவங்க பண்ணுற மாதிரி ஒரு மாதிரி என்னன்னு தெரில. எனக்கு ஒரு ஆசை, அவங்க பண்ண நிறைய ரெசிபிஸ் நான் ட்ரை பண்ணுவேன் பண்ணணுன்ட்டு. சரி ஃபஸ்ட்டு இதை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு. ஓகே. கடுகு, வெந்தயம், கட்டி பெருங்காயம் சேர்த்துட்டு இதோட 2 மிளகாவும் போட்டுக்கலாம். நல்லா வாசனை வந்ததுக்கப்புறம் பூண்டு சேர்த்துக்க போகிறோம். இல்லை எக்ஸ்ட்ரா ஒன்று கட் பண்ணாங்க, ரொம்ப கம்மியாக இருந்தது. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா தக்காளி இதோடு சேர்த்துக்கலாம். நான் புளி ஆல்ரெடி கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன், அதனால் தக்காளி எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு பார்த்து சேர்த்துக்கலாம். இந்த குழம்பு அவ்வளோ நல்லா இருந்தது. ஏன்னா அம்மா ரெடி பண்ணும்போதே வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன், எப்படி இருக்குன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அவங்க ஒரு வீடியோ பார்த்துட்டு தான் ஆக்சுவலாக அதை ப்ரிப்பேர் பண்ணாங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. வாசனைக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஸோ கொதிச்சதும் ஆஃப் பண்ணதும் குழம்பு வந்து அப்படி செட் ஆகட்டும். ஒரு 15 to 20 மினிட்ஸ் விட்டுருங்க. அண்ட் சுட சுட சாதமில் போட்டு சாப்பிடும்போது ரொம்ப அல்டிமேட்டாக இருந்தது குழம்பு. இந்த vlog வந்து எதுவும் நான் பிளான்லாம் பண்ணாமல் ஒரு ப்ரீ பிளான்டாக எடுத்த vlog தான். ஏன்னா நான் ப்ராப்பராக ரெசிபி எடுக்கிறேன் அப்படின்னா நான்
கொஞ்சம் பார்த்து பார்த்து எடுப்பேன். இந்த vlog எல்லாமே ரொம்ப கேஷுவலாக இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா ஒரு குட்டி vlog தான். ஸோ இந்த குழம்பை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் நம்மளோட vlog உங்களுக்கு பிடிக்கும்னா நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சூப்பரான vlogோட உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.